ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 68. முதுவா கொஞ்சம் பிரஜை தெளிஞ்சு எழுந்துண்டு லக்ஷ்மணனை பார்த்து, குழந்தை, இந்த பக்ஷி என் பாரியையை ரட்சிக்க ராவணனோடு யுத்தம் பண்ணி உயிரையே விடப்போறார். இவருடைய தேகத்துல பிராணன் இப்ப ஊசலாடிண்டு இருக்கு. குரல் வர வர பலகீனமா ஆயிடுத்து. மரண அவஸ்தை கிட்டக்க வந்துடுத்து. ஜடாயு, உங்களுக்கு பேச சக்தி இருந்தால் சீதையினுடைய வரலாற்றையும் உங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தையும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராவணன் சீதையை அபகரிக்க என்ன காரணம்? நான் அவனுக்கு என்ன அபராதம் பண்ணினேன்? அப்போ சீதையின் முகம் எப்படி இருந்தது? சீதை என்ன சொன்னா? அந்த ராட்சசனுடைய தைரியமும் ரூபமும் செய்கைகளும் எப்படிப்பட்டது? அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ராமன் கேட்கிறார். ஜடாயு ரொம்ப மெல்லிய குரல்ல தீனமாக, ராமா, அந்த ராட்சசேஸ்வரன் தன் மாயையால பெரிய காற்றையும் மேகத்தையும் உண்டாக்கி சீதையை அதுல மறைச்சு ஆகாச மார்க்கமாக கொண்டு போனான். நான் யுத்தம் பண்ணி களைப்பா இருக்கும்போது என் இறக்கைகளை வெட்டி விட்டுட்டு சீதையை எடுத்துண்டு தென்பக்கமா போனான். எனக்கு பிராணவாயுகள் நெஞ்சில் அடைக்கிறது, கண்ணெல்லாம் சுழல்றது, மரங்கள்லாம் தங்கமயமாகவும் பிளாமிச்ச வேரை போன்ற தலைமயிர்களை உடையவைகளாகவும் தோணறது. விந்தம் என்ற முகூர்த்தத்துல ராவணன் சீதையை எடுத்துட்டு போனான். அதன் மகிமையால நஷ்டமான பொருள்கள் மறுபடியும் உடையவனுக்கு சீக்கிரமாக கிடைச்சுடும். இது அந்த ராவணனுக்கு தெரியல. உன் பாரியையான ஜானகியை எடுத்துட்டு போய் அந்த ராட்சசன் தூண்டில் முள்ளை விழுங்கின மீனைப் போல நிச்சயமாக இறப்பான். சீதைக்காக நீ வருத்தப்படாதே. ராவணனை கொன்னு சீதையோடு ரொம்ப காலம் நீ சுகமா இருப்பே அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு, ஜடாயு மரணம் கிட்ட நெருங்கியதால இன்னும் எதையோ சொல்ல நினைச்சு, விஸ்ரவசின் புத்திரன் குபேரனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிண்டே பிராணனை விட்டுட்டார். இன்னும் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னு ராமன் கைகூப்பி பல தடவை கேட்ட போதும் அந்த பக்ஷியின் பிராணன் தேகத்தை விட்டு கிளம்பி போயிடுத்து. என்ன கஷ்டம்! கால்களை பரப்பிண்டு தலையை தரையிலே வச்சுண்டு ஜடாயு மரணத்தை அடைஞ்சார். தலைகீழாக விழுந்ததால கண்கள் சிவந்து மலை சிகரத்தை போல கிடக்கிற அந்த ஜடாயுவை பார்த்து ராமன், லக்ஷ்மணா, கோரமான ராட்சசர்கள் வசிக்கும் இந்த தண்டகாரியத்துல இவர் அநேக 1000 வருஷங்கள் பயமே இல்லாம சௌக்கியமா இருந்தார். இப்போ ராட்சசனால மரணத்தை அடைஞ்சுட்டார். இவர் வெகுகாலம் உயிரோடு இருந்து இப்போ இறக்கும்படியா ஆயிடுத்து. காலகதிய யாரால தடுக்க முடியும்? லக்ஷ்மணா, ராவணன் சீதையை எடுத்துண்டு போகும்போது அவளை மீட்பதற்காக இந்த பக்ஷி அந்த துஷ்டனோடு தன் உயிருள்ள வரைக்கும் யுத்தம் பண்ணி இருக்கார். எனக்கு இவர் பண்ணின இந்த உபகாரத்துக்கு எல்லையுண்டா? எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை என் பிதாவின் உத்தரவால கைவிட்டேன். இவரோ தான் நெடுங்காலம் ஆண்டுண்டு வந்த ராஜ்யத்தை தானாகவே விட்டுட்டு போயிட்டார். என் கோசல ராஜ்யம் இவருடைய ராஜ்யத்திற்கு ஈடாகுமா? என் அதிகாரத்திற்கு பங்காளிகள் பல பேர் இருக்கா? இவர் போட்டியில்லாத ராஜ்யத்தை ஆண்டவர். பட்சிகளுக்கெல்லாம் அரசனாக பல தலைமுறையாக ராஜ்யத்தை ஆண்டவர். இப்போ எனக்காக பிராணனை விட்டுட்டார். என் தந்தை இறந்த பிறகு இவரை அடைந்து எல்லா துக்கத்தையும் மறந்து சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இவரும் இப்போ என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரே. சகல பிராணிகளிலும் சாதுக்களும் தர்மாத்மாக்களும் உபகாரிகளும் இருக்கத்தான் இருக்கா. சீதையை இழந்ததால இருக்கக்கூடிய துக்கம் இதற்கு ஈடாகாது. நமது பிதா நமக்கு எப்படி பூஜிக்க தகுந்தவரோ, மரியாதை செய்ய தகுந்தவரோ, இந்த பக்ஷிராஜனும் அப்படித்தான். அதனால அவருக்கு செய்ய வேண்டிய சகல பிரேத கிரியைகளை இவருக்கும் செய்யணும். சீக்கிரம் கட்டைகளை எல்லாம் அடுக்கு. எனக்கு உயிரை கொடுத்த இந்த ஜடாயுவை அக்னியை கடைந்து எடுத்து தகனம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். உடனே லக்ஷ்மணன் கட்டைகளை அடுக்க ராமன் ஜடாயுவை பார்த்து, மகா பலவானான பக்ஷிராஜனே, யாக யஜ்ஞங்களை எப்பொழுதும் செய்யும் கிரகஸ்தர்களும் பஞ்சாக்னி நடுவிலே தவம் செய்யும் வானப்பிரஸ்தர்களும் நிவிருத்தி மார்க்கத்தில் இருந்து திரும்பாத சந்நியாசிகளும் சம்சார போகங்களை விட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் அடையும் லோகங்களை என்னால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட மகிமையினால நீங்கள் அடைவீர்கள்.
என் அனுமதியால சர்வ சிரேஷ்டமான விஷ்ணு லோகங்களையும் நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய தேகத்தை சிதையிலே ஏற்றி அக்னியை மூட்டி தன் பந்துக்களை சம்ஸ்காரம் பண்ற மாதிரி மந்திரங்களோடு தகனம் பண்ணி இறந்தவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக பித்ரு தேவதைகளை குறித்து ஜபிக்க வேண்டிய யாமிய சுக்தம் முதலிய மந்திரங்களை ஜபிச்சார். பிறகு துக்கத்தோட ராம லக்ஷ்மணர்கள் காட்டுக்குள்ள போய் பெரிய மான்களை அடிச்சு கொண்டு வந்து கோதாவரியில ஸ்நானம் பண்ணி அந்த பட்சிராஜனுக்கு ஜலதர்ப்பணம் பண்றா. பிறகு தர்பைகளை பரப்பி மாம்சத்தை பிண்டங்களாக பிடித்து இளம் புல்தரையில விதிப்படி வச்சா. அந்த பக்ஷிராஜன் சீதையை காப்பாற்ற ராவணனுடன் யுத்தம் பண்ணி உயிரை கொடுத்தார். மகரிஷிகளுக்கு சமமான ராமனால சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு அந்த க்ஷணத்திலேயே தான் செஞ்ச புண்ணியங்களுக்கு பலனாக சர்வோத்தமமான கதியை அடைஞ்சுட்டார். இப்படி ஜடாயுவுக்கு சகல பிரேத கிரியைகளும் விசேஷ சிரத்தையுடன் பண்ணி அதை முடிச்சுட்டு சீதையை நீ அடைவாய் என்ற அவருடைய வார்த்தையில பூரணமான நம்பிக்கையை வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுல சகல பிரயத்தனமும் செய்ய நிச்சயம் பண்ணிண்டு ராமலக்ஷ்மணர்கள் மகாவிஷ்ணுவையும் இந்திரனையும் போல அந்த வனத்துல பிரவேசம் பண்ணினா அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 69வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.